முக்கியமான பாகங்கள் 4. சரியை, வாழ்வியல் முறை, எவ்வாறு துயிலெழ வேண்டும் என்பதிலிருந்து, துயில் எழுந்ததும் செய்ய வேண்டிய செயல்களில் இருந்து, நாள் முழுவதையும் உங்கள் உடலும் மனமும் செய்ய வேண்டிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பது துவங்கி, உங்கள் உணவு முறை, உடைமுறை, உறக்க முறை, உறைவிட முறை எனும் எல்லா முறைமைகளையும், வாழ்வியல் சத்தியங்களையும் நெறியையும் சரியாக வாழ வேண்டிய, இருக்க வேண்டிய முறையை சொல்வது சரியை. இதை தாண்டி பிரபஞ்ச பேரருளான, அகண்ட சச்சிதானந்த பரம்பொருளான சதாசிவனோடு பக்தியில் சங்கமித்து, பக்தியால் பொங்கும் ஆனந்தத்தை அனுபவித்து, சிவஞானத்தால் பொங்கும் சிவபோதத்தை வாழ்ந்து, சிவஞானத்தால் பொங்கிப் பெருகும் சிவபோதத்தில் சிந்தை கரைந்து நிறைந்து உறைந்து கிடந்து வாழும் வாழ்க்கை முறைதான் கிரியை. வழிபடும் முறை மலர் கொய்வதில் துவங்கி, சந்தனம் அரைப்பதில் இருந்து, மாலை சாற்றுவதிலிருந்து, ஆத்மார்த்தமாய் இறைவனை வழிபடுவதில் இருந்து, பரார்த்தமாக ஆலய வழிபாட்டில் என்னென்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பது முறை, எல்லாவற்றையும் முறையாக தானே தன்னை வழிபடும் விதியை தவறில்லாது ஜீவன்களுக்கெல்லாம் சொன்ன விதம் கிரியை. சரியை, வாழ்வியல் முறை, கிரியை, பக்தியால் பொங்கிப் பழுத்து இறைவனோடு இரண்டறக் கலந்திருக்கும் இனிமையான நெறிமுறை யோகம். ஜீவன் சிவனாக மாற, ஜீவன் சிவத்துவத்தை உணர்ந்து, சிவனுடைய அதே உணர்வு நிலையில் சிவமயமாய் ஒளிர்ந்து மிளிர்ந்து சிவத்துவத்திற்கு தன்னை யோக்கியனாக்கிக் கொள்ளும் முறை யோகம். தாமே சிவமாய் தன்மயமாய் சிவோகம் எனும் ஜீவன்முக்த தன்மையில் நிலைத்திருக்கும் நுட்பம் ஞானம். சரியை ஆதிசைவத்தின் வாழ்வியல் முறை, கிரியை ஆதிசைவத்தின் வழிபாட்டியல் முறை, யோகம் ஆதிசைவ நிலையை உடலையும் மனதையும் வைத்து அடைகின்ற முறை, ஞானம் ஆதிசைவ நிலையில் சிவோகம் எனும் ஜீவன்முக்த நிலையில் நிலை பெற்றிருப்பதற்கான சத்திய சிவபோத சுகபோத சிவஞான இரகசிய சத்தியங்கள். இதைத்தான் ஞானம், வித்யை என்கின்றோம். ஆகமம் 4 முக்கிய பகுதிகளாக இருந்து
ஆதிசைவத்தின் வாழ்வியலை நமக்கு காட்டுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அடுத்த 10 நாட்களும் இந்த தொடர்ந்த சத்சங்கங்களின் மூலமாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று ஆதி சிவன், ஆதி பரம்பொருள் வேதங்களின் மூலமாகவும் உபனிஷதங்களின் சாரமாகவும் ஆகமங்களில் வெளிப்படுத்தி அருளிய மிகப்பெரிய வாழ்வியல் முறையான ஆதி சைவத்தின் சாரத்தை இந்த 4 முக்கியமான சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் 4 முக்கியமான தலைப்புகளின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன்.